கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்தின் முதல் புதன்கிழமை இடைவிடா சகாய தாயினுடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம். இந்த இடைவிடா சகாய தாய் இடைவிடாமல் நமக்காக தம்முடைய திருமகனை நோக்கி பரிந்துரை ஜெபம் செய்து நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் எனக்கு பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்கள். ப்ரைஸ் த லார்ட். நல்லா சத்தமாக ப்ரைஸ் த லார்ட். இப்போ எல்லாருமே அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். என் வாழ்வு மாறும், இங்கே போனால் எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது இந்த முதல் பகுதியே நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பொருட்டு உன்னுடைய தந்தையை உன்னுடைய தாயை விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறார். விட்டு விடுவீங்களா? விட்டு விடுவீங்களா? உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளைகளை என்னை விட நீ மேலாக கருத மாட்டையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. உன் மனைவியை விட உன்னுடைய கணவரை விட என்னை மேலாக கருதுவியா? உன்னுடைய தாயை விட உன்னுடைய தந்தையை விட என்னை மேலாக கருதுவாயா? உன்னுடைய சகோதர சகோதரிகளை விட என்னை அதிகமாக அன்பு செய்வாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். செய்வோமா? இங்கே மட்டும்தான் வரும், இங்கேருந்து வர்றது கஷ்டமாக இருக்கும். உதட்டளவில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். இப்போ வெளிநாட்டு சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா வீட்டை விட்டுட்டு போகிறோமா இல்லையா? ஏன் போகிறோம்? யாராவது சொல்லுங்களேன், ஏன் போகிறோம்? சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கல்யாணம் ஆன 6 மாதத்துலேயே அனுப்பிவிட்டாலும் ஓடிடுறாங்க. மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்களா இல்லையா? போகிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி ஒருவேளை வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஓடி போயிடுவாங்க. ஓடி போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைவாங்க. அப்போ பெரிய ஒரு விவாதமே நடக்கும். இங்கே அப்பா அம்மா ஒரு பக்கம், அங்கிட்ட காதலன் காதலி ஒரு பக்கம். இங்கேருந்து அம்மா பாசமாக கேட்பாங்க, உனக்கு நான் வேணுமா இல்லை அவன் வேணுமா சொல்லு. அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அவ தான் வேணும், நீங்கள் வேணாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த காதலனும் காதலியும் எனக்கு இவன் தான் வேண்டும், எனக்கு இவள் தான் வேண்டும் என்று சொல்லுவதற்கு எது காரணமாக இருந்துச்சு? இதுங்க லவ். ஓகேவா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேலோட்டமாக பார்க்கும்போது கடவுள் கேட்குறாரு, இயேசு கேட்குறாரு, நீ எல்லாத்தையும் விட என்னை அன்பு செய்வாயா? எனக்காக உன்னுடைய தாயை தந்தையை உன்னுடைய பிள்ளைகளை மனைவியை கணவனை சகோதர சகோதரிகளை விட்டு விடுவாயா அப்படின்னு கேட்கின்ற பொழுது நமக்கு உள்ளம் பதபதைக்குது. ஐயோ, எப்படி என்னுடைய தாயை விட்டுட்டு போகிறது, எப்படி என்னுடைய தந்தையை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற கேள்வி உள்ளத்தில் வருது. ஆனால் ஒரு வேலை என்று வந்தவுடன், சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தவுடன், எல்லாவற்றையும் மேலே இவன் எனக்கு வேண்டும் இவள் எனக்கு வேண்டும் என்று நினைத்தவுடன் எல்லாரையுமே தூக்கி எறிந்துவிட்டு எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஓடுகிறோமே. அப்படி என்றால் அங்கே என்ன இருக்கிறது என்றால், இவனை நான் உளப்பூர்வமாக அன்பு செய்கிறேன், இவளை நான் உளப்பூர்வமாக அன்பு செய்கிறேன், இவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கின்ற முடிவினை எடுக்கின்ற பொழுது எல்லாவற்றையுமே நாம் தூர எறிந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதே லாஜிக்கை தான் இன்னைக்கு அப்ளை பண்ணுறார்.
நீ உன்னுடைய காதலனுக்காக உன்னுடைய காதலிக்காக ஒரு சில நேரங்களிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையுமே தூக்கி எறியக்கூடிய நீ எனக்காக இவை எல்லாவற்றையுமே நீ செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் கொடுக்கிறார். நீ என்னுடைய சீடனாக என்னுடைய சீடத்தியாக நீ இருக்க வேண்டும் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் விட என்னை நீ அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். நீ அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறாய் என்றால், எனக்காக உன்னுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றாய் என்றால், உன்னுடைய தாயை விட உன்னுடைய தந்தையை விட உன்னுடைய பிள்ளைகளை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய நிலையை நீ பற்றி கொண்டாய் என்றால், அப்பொழுதுதான் நீ உண்மையான கிறிஸ்தவனாக உண்மையான சீடனாக சீடத்தியாக இருக்க முடியும் என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்காக உன்னுடைய உயிரை கூட நீ கொடுக்க முன்வந்து விட்டாய் என்றால் என்னை பற்றி கொள்ள நீ ஆசைப்படுகிறாய் என்று அர்த்தம். எனக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்ய நீ தயாராகி விட்டாய் என்றால் நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாய் என்று அர்த்தம். அப்படி என்னை எல்லாவற்றையும் விட நீ அன்பு செய்கிறாய் என்றால் அப்பொழுதுதான் நீ என்னுடைய உண்மையான அன்பு சீடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் எனக்கு பணத்தையும் பற்றி கொள்வேன், என்னிடம் இருக்கக்கூடிய உறவுகளையும் பற்றி கொள்வேன் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டு நான் கடவுளை பற்றி கொண்டு வாழ்வேன் என்று சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய பிள்ளைகள் அவன் வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்து விடுகிறார்கள். உலகம் வேண்டுமா ஆண்டவர் வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு உலகமும் வேணும் எனக்கு ஆண்டவரும் வேணும்னு சொல்ல முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சீடனாக நீ இருக்க வேண்டும் என்றால் உலகத்தை வெறுத்து விடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விடு. பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே நீ தூக்கி எறிந்து விட்டாய் என்றால் அப்பொழுதுதான் நீ என்னோடு இணைந்து வாழுவதற்கு, என்னுடைய சீடனாக மாறுவதற்கு, என்னுடைய சீடத்தியாக இருப்பதற்கான தகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய சீடர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், ஒரு சில நேரங்களிலே ஏன் வாழ்நாள் முழுவதும் கூட நாம் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதே லாஜிக்கு வருவோமே, நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நாங்கள் வேண்டுமா, அப்பா அம்மா வேணுமா, காதலன் காதலி வேணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எனக்கு இவன் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம மனசு என்ன சொல்லும்? அவங்கள பார்த்து நீ போ கஷ்டப்படுவ சொல்கிறோமா இல்லையா? நீ போ நடுத்தருவில் நிற்ப சொல்கிறோமா இல்லையா? ஏன்? இதுவரை உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தேன், உனக்கு தேவையானது எல்லாவற்றையுமே நான் செய்தேன், இப்பொழுது என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ போகிறாய். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கஷ்டப்படுவாய், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ துன்பப்படுவாய் என்று பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவது போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தோடு வாழுகின்ற பொழுது நீ நிம்மதியாக இருப்பது போல தோன்றும், உனக்கு கிடைப்பது எல்லாமே நல்லதாக தெரியும், உனக்கு தேவையானது எல்லாமே கிடைப்பது போல தோன்றும். ஆனால் இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு என்னை பற்றி கொள்ளக்கூடியவனாக எனக்கேற்றவனாக நீ வாழ முயற்சி செய்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்விலே துன்பங்கள் வரும், அவமானங்கள் வரும். இந்த உலகத்தை நீ எதிர்த்து நிற்கின்ற பொழுது எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம் என்று நீ சொல்லி நேர்மையோடு உண்மையோடு வாழ நீ முயற்சி செய்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்விலே துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். அந்த துன்பத்தையும் துயரத்தையும் பொறுத்து கொண்டு எனக்காக நீ வாழ தயாராக இருக்கின்ற பொழுது நீ என்னுடைய அன்பு சீடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10 1 11 நான் போக விரும்பவில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த கும்பலோடு இணைத்து கொள்ள நான் முயற்சி செய்யவில்லை. எல்லாரும் பணம் பின்னால் ஓடுகிறார்கள், எல்லாரும் பதவி பின்னால் ஓடுகிறார்கள், ஆகவே நானும் இந்த பணத்தின் பின்னாலும் பதவியின் பின்னாலும் ஓடுகிறேன், அது போதும் என்று நினைத்து கொண்டு இல்லாமல் கொஞ்சம் எதிர்மாறாத வாழ்க்கையை, கொஞ்சம் நான் நீதியோடு இருப்பேன், உண்மையோடு இருப்பேன் என்கின்ற நெறிமுறையை நாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே துயரங்கள் வரும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, அவமானங்கள் வருகின்ற பொழுது அத்தனையையும் ஆண்டவருக்காக நான் பொறுத்து கொள்ளுகிறேன், நான் நீதியோடு மட்டும்தான் செயல்படுவேன், ஆண்டவர் எவ்வழியில் நடந்தாரோ அதே வழியிலே நானும் நடப்பேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடனாக சீடத்தியாக இருப்பதற்கான தகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
பிரியமான பிள்ளைகளே, அந்த நெறிமுறையை நாம் அனைவருமே பெற்றிருக்கிறோமா என்று இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் இறுதியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உடைமைகள் எல்லாவற்றையுமே விட்டுவிடாத எவரும் என்னுடைய சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் என்றால், நாம் ஒரு சில நேரங்களிலே துன்பங்களை தாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டவருக்காக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உயிரை கூட எனக்காக நீ இழந்துவிட தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீ உன்னுடைய உயிரை எனக்காக கொடுக்க தயாராகி விட்டாய் என்றால் நீ உண்மையிலேயே தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றாய் என்று அர்த்தம். நீ தியாகம் செய்கின்ற பொழுதுதான், தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற பொழுதுதான் நீ என்னுடைய உண்மையான அன்பு சீடனாக மாற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவரே நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அன்புக்குரியவர்களே. கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். தந்தையை நோக்கி என்ன சொல்லி மன்றாடினார் அவர்? தந்தையே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார். தாங்க முடியாத வேதனை தன்னுடைய வாழ்விலே வரப்போகிறது என்பதனை தெள்ள தெளிவாக அறிந்திருக்கிறார். தன்னால் தாங்க முடியாத கொடுமையை அனுபவிக்க போகிறோம் என்பதனை ஆண்டவர் அறிந்திருந்தார். இருந்தாலும் இந்த துன்பக்களம் என்னை விட்டு போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் ஆண்டவர் இயேசு. இருந்தாலும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையுமே தாங்கிக் கொள்ளுகிறார், எல்லாவற்றையுமே பொறுத்து கொள்ளுகிறார். கடவுளுக்காக, கடவுளினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய தாய் இடைவிடா சகாய தாயும் அப்படித்தான். கபிரியேல் தூதர் வந்து தோன்றி, நீ உன்னுடைய விருப்பத்தை எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே நீ கருவுற வேண்டும், இறைமகனை நீ உன்னுடைய வயிற்றிலே தாங்க வேண்டும் என்கின்ற அழைப்பினை கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். என்ன கஷ்டம் அப்படின்னா, வெளியினம் போன இவ கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டாளேன்னு சொல்லி இந்த சமூகம் கல்லால் எறிந்து கொலை செய்து விடுமே, அவமானப்படுத்துமே, என்னை மட்டுமல்ல என்னுடைய பெற்றோர்களையும் கூட அவமானப்படுத்துமே, எல்லாவற்றையுமே மனதில் நினைத்த தாய்தான் கொஞ்சம் தயங்குகிறார். இறுதியிலே முடிவெடுக்கிறார், ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன், ஆண்டவருக்காக அவமானங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன், ஆண்டவருக்காக கல் எறிபடுதலையும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இது என் விருப்பம் அல்ல, நான் இனி எனக்காக வாழப்போவதில்லை, ஆண்டவருக்காக வாழப்போகிறேன், கடவுளுக்காக வாழப்போகிறேன், கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக என்னையே முழுமையாக அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் கிறிஸ்துவினுடைய, கடவுளினுடைய உண்மையான தாயாக அவர் மாறுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான். நீ என்னுடைய உண்மையான சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நீ தியாகங்கள் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையுமே இரண்டாம் தரமாக கருத வேண்டும். எனக்கு நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான் தான் முதல் என்கின்ற எண்ணத்திலே வாழ வேண்டும். கடவுள் எனக்கு கடவுளுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு கடவுள் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த உண்மையான நம்பிக்கையிலே வாழுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே கடவுளினுடைய சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் என்பதனை இந்த வேளையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவங்களே, நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. இயேசுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? இயேசுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம வாழ்வாக்குவோம்? உதட்டில் அப்படி கை தூக்கணுன்னு நம்ம எல்லாருமே கை தூக்கி சொல்லிடுவோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை செய்து காட்டினோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அதைத்தான் திருத்தூதர்களும் செஞ்சுருக்கிறாங்க. நீ வா பேதுரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்தையுமே விட்டுட்டு பேதுரு பின்னாடி வந்தார். சுங்கச்சாவடியில் மத்தேயு அமர்ந்து இருந்தார். நிறைய பணம் வச்சுருந்தார், நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருந்தார். ஒரு நாளைக்கு அவ்வளவு பணம் இருந்திருக்கும். மத்தேயுவை பார்த்து சொல்கிறார், நீ வா என் பின்னாடி அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அவங்களுக்கு தெரிந்தது அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் பின்னால் போனால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் என்று. நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பின்னால் சென்றால்தான் நமக்கு நிலை வாழ்வு என்று. ஆனால் அவர்கள் செய்தார்கள், நாம் இன்னும் செய்ய தயங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லக்கூடியது இதுதான். நீ ஒரு சிலவற்றை எனக்காக தியாகம் செய்.
நீ ஒரு சில நேரங்களிலே உன்னுடைய உயிரை விட என்னை பற்றி கொள்ள நினைத்துக்கொள், அப்பொழுது உனக்கு தேவையானது எல்லாமே நிறைவாக கொடுக்கப்படும் என்று. ஆகவே கடவுளை நம்புவோம், கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்வில் நேர்மையோடு உண்மையோடு வாழுவதற்காக தியாகங்கள் செய்வோம். அதற்காக வரக்கூடிய துன்பங்களையும் கூட தாங்கி கொண்டு வாழுவோம். என்னுடைய உயிர் எனக்கு முக்கியமல்ல, என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்பதிலே உறுதியாக இருந்தோம் என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்து நம்மை இன்புற செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு வாழ இறையருள் வேண்டி தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.